viewers, welcome to Karan-Dees. இன்னைக்கு நம்ம வெஜ் பஃப் எப்படி ஈஸியா செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல மைதா 2 கப் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு இதை ஒரு க்ரம்ஸ் டெக்ஸ்சருக்கு முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி எதுவும் போடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் கூல் வாட்டர் போட்டு இந்த மாதிரி திரும்ப ஒரு டோவா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். தண்ணி ஒரேடியா போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டோ ரெடி ஆகிடுச்சு. திரும்பவும் இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததா இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு கவர் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா பேட்டிஸ்க்கான ஃபில்லிங் செஞ்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன்ல ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா வெங்காயத்தையும் ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா மஞ்சள் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா உருளைக்கிழங்கு ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அவிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா கறி பவுடர் சேர்த்துக்கிறேன். கறி பவுடர் இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா இல்லைன்னா மீட் மசாலா எதுனாலும் சேர்த்துக்கிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததா மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். அடுத்ததா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் மிளகெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றி இந்த ஃபீலிங்கை செஞ்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பஃப்புக்கான டோவை எடுத்துட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நீட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சு வச்ச டோவில் இருந்து ஒரு சின்ன போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஒரு போர்ஷன் எடுத்துட்டு இந்த மாதிரி அதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவல் ஷேப்பில் 2 பஃப்புக்கான ஷீட் வெட்டி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் பாக்ஸ் ஷேப்பில் கூட இதை செஞ்சுக்கலாம். வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் இந்த கார்னர்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த எட்ஜில் மட்டும் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே செஞ்ச ஃபில்லிங்கையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மற்ற ஷீட்டால் இது இந்த மாதிரி கவர் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த கார்னர்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பஃப் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக
இந்த பஃபெல்லாம் ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்கோன்னு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த பஃப்புக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 செல்சியஸில் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு. அடுத்ததாக இது சர்வ் பண்ணிக்கலாம்.